புதுசா ஒரு வீடு வாங்க போறோம், புதுசா ஒரு நிலம் வாங்குறோம், அந்த இடத்துல நம்ம வீடை கட்டுறோம், அப்போ ஒரு தடவை கணபதி ஹோமம் போட்டா போதும், அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் போடவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். கணபதி ஹோமம்ங்கிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய விஷயம். அது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரகப்பிரவேசம் போத நம்ம கணபதி ஹோமத்தை முதல்ல பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதாவது அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன துர்சக்தி வேணாலும் இருக்கலாம், என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு குடும்பம் போய் இனிமே வசிக்க போறாங்க அப்படிங்கும் போது அந்த கணபதி ஹோமத்தோட பவர் என்னங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நிறைய மீடியா ஆர்டிக்கல் எல்லாம் அந்த கணபதி ஹோமத்தை அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. அதெல்லாம் தவறான விஷயம். அது தவறான விஷயம். நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லா மதத்துல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு அவங்களோட அந்த மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமா நம்பக்கூடிய விஷயம். அதை அடுத்தவங்க தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க. தயவு செய்து வார்த்தையால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து பிரயோகிக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது.